to EC and EEE students. ஸோ வர 2ஆம் தேதி நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் செஷன் சி ப்ரோக்ராமிங் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதுறீங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து சரிங்களா, அதாவது நாளைக்கு உங்களுக்கு 5 o'clock அப்புறம் நீங்கள் திருப்பியும் வந்து வீட்டுக்கு போயிட்டு இல்லை ஹாஸ்டல் போயிட்டு ஒரு 4 hours யூட்டிலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து 29 அன்றைக்கும் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். அப்புறம் 30ஆம் தேதி அன்றைக்கும் யூட்டிலைஸ் பண்ணலாம். 1ஆம் தேதி இருக்குது, 2ஆம் தேதி காலையில் வரைக்கும் உங்களுக்கு இது மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ 3.5 days டைம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் வந்து ரொம்ப நம்ம கரெக்டாக பார்க்கணும். இப்போது பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டார் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ எதுக்கெலாம் வந்து 5 ஸ்டார் போட்டிருக்கோமோ அதுக்கு ஹை ப்ரியாரிட்டி, அப்புறம் 4 ஸ்டாருக்கு அதோட லோ ப்ரியாரிட்டி, 3 ஸ்டாருக்கு அதோட லோ ப்ரியாரிட்டி. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த 36 கொஸ்டின்ஸ்லேருந்து கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து 5th யூனிட், அப்புறம் 4th யூனிட். இப்போ இந்த நாளைக்கு நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களா அந்த மெட்டீரியலில் 4th யூனிட் இருக்குது சரிங்களா. 3rd யூனிட் சம்மந்தமானதும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து ஆனால் 3 ஸ்டார் தான் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ ஆல்டுகெதர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் சரிங்களா 41. ஆனால் 41 நான் படிங்க அப்படின்னு சொல்ல, அதில் வெரி இம்பார்ட்டண்ட் 24 எல்லா யூனிட்லேருந்தும். ஸோ அது எல்லா யூனிட்லேருந்தும் 5 ஸ்டார் போட்டிருப்பேன் எல்லா அந்த 24 கொஸ்டினுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2nd யூனிட்லாம் ஏற்கனவே படித்த கொஸ்டின்ஸு அதே கொஸ்டின்ஸ் தான் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது 5th யூனிட்டில் நம்ம பார்த்தது தான் மொத்தம் 4 சார்ட்டிங் டெக்னிக்ஸு, அப்புறம் 2 சர்ச்சு. அந்த 4 சார்ட்டிங் டெக்னிக்ஸ் கண்டிப்பாக அதை எப்படி ஒன்றா கேட்குறாங்க. ஸோ 5th யூனிட்டில் அந்த 4 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லீனியர் சர்ச்னா என்ன, பைனரி சர்ச்னா என்ன தனியாகவும் கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா லீனியர் சர்ச்சும் பைனரி சர்ச்சும் கம்பேர் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டின் ஸோ அதுவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ மொத்தமே பார்த்திங்கன்னா இதில் ஒரு 7 கொஸ்டின் தான் இதில் யூனிட் 5ல். அப்புறம் பார்த்திங்கன்னா டிவைட் அண்ட் கான்கர் சர்ச் அப்படின்னு கேட்குறாங்க டைரெக்டாக சொல்லாமல். ஸோ டிவைட் அண்ட் கான்கர் சர்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லீனியர் சர்ச்சில் பைனரி சர்ச், மெர்ஜ் சார்ட், குயிக் சார்ட் இதெல்லாம் வந்து அந்த மெத்தடில் வருது. இதெல்லாம் வந்து டிவைட் அண்ட் கான்கர் டெக்னிக் யூஸ் பண்ணுற சர்ச்சு அப்படியும் கொஸ்டின்ஸ் வரலாம் இந்த 5th யூனிட்டில். ஸோ இன்னொன்று என்னது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச், அட்வான்டேஜஸ் ஆஃப் பைனரி சர்ச் ஓவர் லீனியர் சர்ச். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து நான் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஸோ 5th யூனிட்டில் இந்த 7 கொஸ்டினை கம்பல்சரியாக நீங்கள் படிச்சிடணும். இதில் வந்து எல்லாமே 5 ஸ்டார் தான் கொடுத்துருக்கேன், ஒன்று கூட நீங்கள் விடக்கூடாது. ஸோ இது ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ டெஃபினேஷன் எழுதுறீங்க, என்ன சார்ட்டிங்க்கு வந்து இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் சார்ட்னா டெஃபினேஷன் எழுதுறீங்க, அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுறீங்க. அப்புறம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கோடிங் வந்து எக்ஸாக்டாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை, ஒரு 70% எக்ஸாக்டாக இருந்தால் போதும். அப்புறம் வந்து அந்த எக்ஸாம்பிளுடைய இட்ரேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த இட்ரேஷன்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் இட்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இட்ரேஷனில் என்ன வேல்யூ, 2nd இட்ரேஷனில் என்ன வேல்யூ, 3rd இட்ரேஷனில் என்ன வேல்யூ, அப்புறம் 5th இட்ரேஷன் வரும்போது ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்றத தனித்தனியாக நம்ம வந்து ஆன்சரில் பிரித்து காமிக்கணும். ஸோ டெஃபினேஷன், எக்ஸ்ப்ளனேஷன், ப்ரோக்ராம் செக்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து இட்ரேஷன்ஸ். அந்த இட்ரேஷன்ஸ் போடும்போது ஒரு டேபிள் மாதிரி போட்டு
எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஃபைனல் சொல்யூஷன் என்ன அப்படின்றத சொல்லிவிடுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து 4 சார்ட்டிங்க்கும் இதே தான். அப்புறம் வந்து லீனியர் சர்ச், பைனரி சர்ச்சுக்கும் இதே தான். ஓகேங்களா? அது இல்லாமல் இதில் 7வது கொஸ்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது என்ன கேட்குறாங்கன்னா, பைனரி சர்ச் லீனியர் சர்ச்சை விட எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட், அட்வான்டேஜஸ் என்ன, அதை கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உண்டான ஆன்சரை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கொஸ்டினையும் பாருங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 5th யூனிட் சம்மந்தமானது. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டு செகண்ட் யூனிட்டு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ அதாவது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, அப்புறம் வந்து டெசிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, அப்புறம் வந்து ரிகர்ஷன்னா என்ன, அப்புறம் அரேஸு, இதை பற்றிலாம் தான் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டுக்கும் செகண்ட் யூனிட்டில் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸு, யூனியனுடைய டிஃப்ரென்ஸு, அப்புறம் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமு, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ரிகர்ஷன் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு சில கொஸ்டின்ஸ் அதே தான் இதுலேயும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இது எல்லாமே IIT 2 மாடலில் கொடுத்தது தான். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்லேயும் ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து 5 ஸ்டார் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு சிலருக்கு 3 ஸ்டார் தான் கொடுத்துருக்கேன். ஸோ எதெல்லாம் 4 ஸ்டார் 3 ஸ்டார் கொடுத்ததோ நீங்கள் எப்போ படிக்கலாம் அப்படின்னா 24 கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த 4 ஸ்டார் சொல்லியிருக்க கொஸ்டின்ஸையும் 3 ஸ்டார் இருக்க கொஸ்டின்ஸையும் அதுக்கப்புறம் படிங்க. ஸோ முதல்ல என்ன படிக்கணும், நீங்கள் 24 கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி 5th யூனிட்டில் 7 கொஸ்டின்ஸ், ஃபஸ்ட் யூனிட்லேயும் செகண்ட் யூனிட்லேயும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த 5 ஸ்டார்னான கொஸ்டின்ஸ், அதை கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி வந்து உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் தான். சரிங்களா? 4th யூனிட்டில் 5 கொஸ்டின் தான் வந்து 5 ஸ்டார் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் 4th யூனிட்டில் 3 ஸ்டாரில் வந்து 4th யூனிட்டில் இருக்குது. பட் அதை படிங்க, ஒரு 2 கொஸ்டின் இருக்குது 3 ஸ்டாரில், அது அப்புறம் படிக்கலாம். ஆனால் 4 ஸ்டார் வந்து மொத்தம் வந்து 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அந்த 5 கொஸ்டினில் ஒன்று கூட நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? அந்த 5 கொஸ்டினில் ஒன்று கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்ன பண்ணுங்கள், அந்த 5 கொஸ்டினையும் கொஞ்சம் தரவாக படிங்க. எப்போவுமே வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கும்போது எதை ஒன்றுத்தையும் கதை புக் படிக்கிற மாதிரி இல்லை தியரி கொஸ்டின் அப்படியே ஏதோ ஒன்று படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. ஒவ்வொரு கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒவ்வொரு கொஸ்டினையும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 முறை இல்லை 3 முறை என்ன பண்ணணும், நீங்கள் அதை எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்துட்டு கரெக்டான ஆன்சரோட இது கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்றதையும் செக் பண்ணணும். அப்படி வரல அப்படின்னா 100 முறை படிச்சுட்டு பார்க்காம எழுதி பார்க்கணும். ஒன்ஸ் நீங்கள் எழுதி பார்த்தா மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் தெளிவாக நீங்கள் எழுத முடியும். சும்மா படிச்சுட்டு நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எக்ஸாமில் போயிட்டு உங்களால் அந்த ஆன்சரை எழுதுறது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் யூனிட் சொல்லிட்டேன், செகண்ட் யூனிட் சொல்லிட்டேன், 4th யூனிட்டில் 5 கொஸ்டின் தான். இந்த 5 கொஸ்டினை மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், கம்பல்சரியாக தரவாக படிச்சுட்டு பார்க்காம 2-3 முறை எழுதி பார்த்துங்க. 5th யூனிட்டில் அதே மாதிரி 7 கொஸ்டின்ஸ், அதுவும் வந்து கம்பல்சரி, அதை எதுவுமே வந்து விட முடியாது. அதையும் படிச்சுட்டு எழுதி பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th, 5th முடிஞ்சுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3rd யூனிட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட்டு, QS, ஸ்டாக்கு, ஹேஷிங் டெக்னிக்ஸு இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே வந்து நான் 3 ஸ்டார் கொடுத்துருக்கேன். நீங்கள் படிக்க வேணான்னு நான் எதையுமே சொல்லலை. 1 யூனிட் 2 அப்புறம் யூனிட் 4 யூனிட் 5 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 3rd யூனிட்டை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிப்பரேஷன் பண்ணி தான் ஆகணும்.
ஸோ தேர்ட் யூனிட் ப்ரிப்பேர் பண்ணாமல் அதில் வர 13 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ இந்த 4 யூனிட்டையும் என்ன பண்ணுங்க, தரவாக முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தேர்ட் யூனிட்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இது கீழே நீங்கள் பார்க்குறது வந்து 4th யூனிட்டுக்கு உண்டான ஃபஸ்ட் கொஸ்டின், அப்புறம் வந்து செகண்ட் கொஸ்டின், அப்புறம் தேர்ட் கொஸ்டின், அதுக்கடுத்தது 4th கொஸ்டின், அப்புறம் 5th கொஸ்டின், அப்புறம் இந்த 5th கொஸ்டின். அவ்வளோதான் 4th யூனிட்டில். இந்த டிவைட் அண்ட் கான்குவர் மெத்தட், 3 மெத்தட்ஸ், பைனரி சர்ச், குயிக் சார்ட், மெர்ஜ் சார்ட், இது எல்லாமே இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டிவைட் அண்ட் கான்குவர் மெத்தட் அப்படின்னா குயிக் சார்ட், மெர்ஜ் சார்ட், பைனரி சர்ச். ஸோ அடுத்தது இந்த பைனரி சர்ச் ஓவர் லீனியர் சர்ச் அட்வான்டேஜஸ் அப்படின்னு ஒரு தனியாக கொஸ்டின் கேட்குறாங்கல்ல, அதுக்காக இந்த கொஸ்டின் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதை கம்பல்சரியாக தரவாக படிங்க. மேக்ஸிமம் இது வரத்துக்கு வந்து வாய்ப்பு, சரிங்களா? ஸோ இது ஒன்று. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பிக் கொஸ்டின். ஸோ இதில் வந்து 13 மார்க் கொஸ்டின் இல்லாமல் 15 மார்க் கொஸ்டின்ஸும் இதில் வந்து கவர் ஆகிடும், ஆச்சுங்களா? அடுத்தது இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் வந்து 60, அதாவது 6 யூனிவர்சிட்டி கொஸ்டின்லேருந்து 10 60. அது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா ஒரு 40 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து தெளிவாக நீங்கள் படித்து எழுதுனீங்கன்னா தாராளமாக 2 மார்க் எடுக்கலாம். ஸோ 18 மார்க்ஸ் எடுக்கலாம், இல்லை 20 மார்க்ஸ் எடுக்கலாம், இல்லை 16 மார்க் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ எல்லாமே வந்து யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின்னு ப்ளஸ் அதே மாதிரி இந்த 40 கொஸ்டினும் உங்களுடைய சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அந்த 40 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துருக்கேன். ஸோ அதனால் இந்த 100 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 18 மார்க்ஸோ இல்லை அதுக்கும் மேலே கூட எடுக்கலாம், இல்லை ஒரு 14 மார்க்ஸ் கூட எடுக்கலாம். அதாவது பிக் கொஸ்டினுக்கு ஈக்குவலாக எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நீங்கள் எப்படி வந்து இந்த 3.5 டேஸில் வந்து பிளான் பண்ணி படிக்க போகிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு வந்து 28 எக்ஸாம் முடிஞ்சுது அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு 6:30 to 10:30 வரைக்கும். ஸோ ஒரு 4 ஹவர்ஸில் உங்களுடைய சாய்ஸ் தான். சார் நான் வந்து 5th யூனிட் படிக்க போகிறேன், இல்லை வந்து நான் ஃபஸ்ட் யூனிட் படிக்கிறேன், இல்லை வந்து செகண்ட் யூனிட் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் படிக்கலாம். பட் நான் வந்து என்னுடைய அட்வைஸ் சொல்வேன் அப்படின்னா, முதல்ல தெரிஞ்சதுலேருந்து படிச்சுட்டு வாங்க, சரிங்களா? அதுதான் உங்களுக்கு இனிமே நல்லது. ஸோ நமக்கு ஏற்கனவே ஃபஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், 5th யூனிட் தெரியும். ஸோ தெரிஞ்சதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து ஃபஸ்ட் யூனிட்டையும் செகண்ட் யூனிட்டையும் நல்லா தரவு பண்ணிட்டு எழுதி பார்த்துங்க. ஸோ அன்றைக்கே வந்து நீங்கள் 28th அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு 4-5 கொஸ்டின் வந்து தாராளமாக ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்டில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ மொத்தமே வந்து 24 கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 4 கொஸ்டின்ஸ் நீங்கள் தாராளமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தது 29ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 29ஆம் தேதி நீங்கள் யூனிட் 1 யூனிட் 2ல் பேலன்ஸ் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 10 to அது எவ்வளோ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோமோ பேலன்ஸ் இருக்க யூனிட் 1 2ல் பேலன்ஸ் இருக்க எல்லா கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ 29 அப்புறம் 30ஆம் தேதி நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் யூனிட் 3 முதல்ல கம்ப்ளீட் பண்ணுறீங்க, சரிங்களா? ஏன்னா யூனிட் 3லேருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 and 2 முடிச்சுட்டு யூனிட் 3க்கு வாங்க, யூனிட் 5க்கு வாங்க. யூனிட் 4க்கு வாங்கன்னா யூனிட் 5ல் 7 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கேன், அந்த 7 கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். எல்லாமே வந்து குறிப்பாக ஒரு கொஸ்டின் கூட நீங்கள் படிச்சுட்டு விடக்கூடாது. எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், 2 times வந்து பார்க்காம எழுதி பார்க்கணும். முக்கியமானது ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள் இருக்கணும், இல்லை ஃபுல் ப்ரோக்ராம் இல்லை செக்மெண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமாவது அங்கே இருக்கணும்.
ஸோ இப்போ அதே தான் வந்து ஃபஸ்ட் யூனிட்டும் செகண்ட் யூனிட்டுக்கும் அதே தான். இப்போ 5th யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொன்னோம் உங்களுக்கு, டெஃபினேஷன், எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் செக்மெண்ட் இல்லை ப்ரோக்ராம், இது 70% இருந்தால் போதும், ஃபுல்லாக கூட எழுத வேணாம். அடுத்தது இட்ரேஷன்ஸ். இந்த இட்ரேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் வந்து எக்ஸாம்பிள் இருந்தால் தான் திருத்தரங்களுக்கு ஓகே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறீங்கன்றது அவங்களுக்கு புரியும். அதனால் அந்த இட்ரேஷன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 5th யூனிட்டை கம்பல்சரியாக நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அதுக்கு அடுத்தது இந்த 3 யூனிட்டையும் முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், 4th யூனிட்டுக்கு வாங்க. சரிங்களா? 4th யூனிட்டில் நான் சொன்ன மாதிரி தான் 5 கொஸ்டின்னு. அந்த 5 கொஸ்டினையும் கொஞ்சம் படிச்சுட்டு பார்க்காம ஒரு இல்லை ஒரு முறை படிச்சுட்டு பார்த்து கூட எழுதி பாருங்கள். புதுசாக இருக்குது அப்படின்னா ஒரு முறை படிச்சுட்டு கூட பார்த்து கூட எழுதுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறீங்க, பார்க்காம ஒரு 2 முறை எழுதி பார்த்துருங்க. சரியா? அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு ஸோ 1 to 5th யூனிட் 4th யூனிட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் 2 மார்க் பாருங்கள். சரிங்களா? 3rd யூனிட் அப்புறம் பார்த்துக்கலாம். 2 மார்க்கை கொஞ்சம் அந்த 100 கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே படிங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்லி இது வந்து ஒரு தியரி தான். அதில் ப்ரோக்ராம் எழுதுகிற மாதிரியோ இல்லை வந்து வேறு ஏதோ ஈக்குவேஷன்ஸோ இல்லை வேறு ஏதோ வந்து லாஜிக்கோ அவ்வளோலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வெறும் தியரி தான். ஸோ அதனால் நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், அது என்ன கேட்குறாங்களோ அதை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 மார்க்கில் கம்பல்சரியாக எல்லா 2 மார்க்கையும் படிச்சிருங்க, ஒன்று கூட மிஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் இதில் எவ்வளோ 2 மார்க் வந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு யூனிட்டு 5th யூனிட்டு 4th யூனிட்டு 2 மார்க்ஸ். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 3rd யூனிட்டை அதுக்கப்புறம் டச் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் 3rd யூனிட் வேணாம், ஏன்னா இது வரைக்கும் முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து 3rd யூனிட்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குன்றத பாருங்கள். ஸோ 3rd யூனிட்டில் பார்த்தோம் அப்படின்னா லிங்க் லிஸ்ட்டு Q 2, அப்புறம் வந்து ஸ்டாக் 1 3. ஸோ லிங்க் லிஸ்ட்டு Q ஸ்டாக் இது 3 தான். சரிங்களா? இது 3த்தையுமே வந்து நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த கொஸ்டின்ஸ் வந்தால் எழுதுகிற மாதிரி இருந்தால் எழுதிடுங்க. ஆனால் இதை எப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக படிக்கிறீங்க யூனிட் 3. ஸோ ஆல்டுகெதர் உங்களுடைய 3 நாள் டைமையும் இந்த முதல்ல இந்த 24 கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, 2 மார்க் கொஸ்டின்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு கான்ஃபிடெண்ட்டாக ஓகே அட்டன் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த 4 ஸ்டார் இருக்க கொஸ்டின்ஸை படிங்க, 3 ஸ்டார் இருக்க கொஸ்டின்ஸை படிங்க. ஓகே? ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஆல் தி பெஸ்ட்.